ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லூசிங் மணி ஆஸ் அ ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர். ஆல்ரெடி டே ட்ரேடில் ஹவு டு மேக் ப்ராஃபிட் ஆஸ் அ ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி லூசிங் மணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ப்ராஃபிட் மட்டும் இல்லை, லாஸும் வரும். எப்போ லாஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரெடிக்ஷன் எப்போல்லாம் தப்பாக போதோ அப்போல்லாம் லாஸ் வரும். பை பண்ணி ரேட் இறங்கினா லாஸ், செல் பண்ணி ரேட் ஏறினா லாஸ். ஸோ இன்றைக்கி இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். பை ட்ரேட். இப்போ பை ட்ரேடில் எப்படி லாஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் 2 USD இருக்குது. இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் ரேட் ஏறும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் பை பண்ணுறோம். நம்மக்கிட்ட ட்ரேடிங் கேபிட்டல் ஸோ ஸ்டேக்காக $1000 இருக்குது. பட் நம்ம ப்ரெடிக்ஷன் இந்த டைமில் ராங் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் ராங் ஆனதுனால ரேட் ஏறாமல் ரேட் இறங்கிடுச்சு. ஸோ நம்மளுக்கு 2 USD 1 USD 80 சென்ட்டாக மாறிடுச்சு. ஸோ 0.2% இறங்கிடுச்சு. ஸோ இப்போ லாஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். $1000 மல்டிப்ளை பை 0.2. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ இருக்க லாஸ் எவ்வளோன்னா $200 லாஸ் ஆகிடுச்சு. ரேட் எவ்வளோ இறங்குச்சோ அதை உங்கள் ஸ்டேக்கோடு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும் போது தான் நம்மளுக்கு லாஸோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும். செல் ட்ரேட் லாஸ். இப்போ செல் ட்ரேடில் லாஸ் எப்படி வருதுன்னு ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ சேம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 2 USD எடுத்திருக்கோம். இந்த டைம் ரேட் கம்மியாகும், இறங்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் செல் பண்ணுறோம். நம்மக்கிட்ட 1000 ஸ்டேக்கில் இருக்குது ட்ரேடிங் கேபிட்டல். ஸோ இந்த முறை நம்ம ப்ரெடிக்ஷன் ஆச்சு, தப்பாயிடுச்சு. ஸோ ரேட் இறங்காமல் ஆப்போசிட்டாக ரேட் ஏறிடுச்சு. ஸோ 2 USD 2.1000, அதாவது $2.10 அப்படி ஆகிடுச்சு. ஸோ 0.1 ஏறிடுச்சு. ஸோ இப்போ லாஸ் எப்படி இதில் கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க ஸ்டேக் எவ்வளோ? $1000. ஸோ 1000 மல்டிப்ளை பை நம்மளோட லாஸ் எவ்வளோ? 0.1. இதை ஈக்குவல் பண்ணும்போது $100 லாஸ் ஆகிருக்கு. ஸோ செல் பண்ணி ரேட் ஏறினா உங்கள் பணம் லாஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம். ப்ராஃபிட் வர்சஸ் லாஸ் சம்மரி பார்க்கலாம். ஸோ பை ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போது பை ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ரேட் ஏறிச்சுன்னா ப்ராஃபிட், ரேட் இறங்குனா லாஸ். செல் ட்ரேட் எடுத்துக்கலாம். செல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் செல் ட்ரேடில் ரேட் இறங்குனா ப்ராஃபிட், ரேட் ஏறிச்சுன்னா லாஸ். இவ்வளோ தான். இதை இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க இந்த டைரெக்ஷனில் தான் போகும் அப்படின்னு. ஸோ அந்த டைரெக்ஷனில் கரெக்டாக போயிடுச்சுன்னா அது ப்ராஃபிட். ஸோ அது ஆப்போசிட் டைரெக்ஷனாக போயிடுச்சுன்னா அது லாஸ். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா எந்த டைரெக்ஷனில் ரேட் போகும்னு கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அனலைசிஸ் பண்ணாமல் கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணால் கம்பல்சரி நம்ம மணி லாஸ் ஆகிடும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக என்னென்று அடுத்தடுத்து வர வீடியோஸில் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அண்ட் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.